நான் அன்னைக்கே சொன்னேன், கொல்கட்டா விஷயத்த சால்வ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காது, அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ நடந்திருக்கு. மும்பைல மறுபடியும் ஒரு டாக்டர் பிசிக்கல் அபியூஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேஷண்ட்னால அண்ட் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்னால, அந்த பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ்னால. அதோட நின்னதா இல்ல, இங்க பெங்களூர்ல பார்ட்டிக்கு போயிட்டு வந்த ஒரு பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுத்தவன் அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்கான். அதோடயும் நிக்கல, கிருஷ்ணகிரியில 8th படிக்கக்கூடிய பொண்ணு, 13 வயசு பொண்ணை ஸ்கூல் பிரின்சிபல், என்சிசி மாஸ்டர் எல்லாம் சேர்ந்து, இன்னும் 5 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்கானுங்க. டே, எங்க போனாலும் இருக்குடாது. ஸ்கூல்ல இருக்கு, காலேஜ்ல இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, ரோட்ல இருக்கு. அதான் இங்க ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை தான் சொல்யூஷனா இருக்கே தவிர உண்மையான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கவே கிடையாது. இது டைலாக் கிடையாது, இதுதான் உண்மை. இந்த கிருஷ்ணகிரி ஸ்கூல்ல நடந்த மாதிரியே ஒரு விஷயம் 2021 நடந்தது. சும்மா உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். அன்னைக்கு நம்ம ஆளு வந்து என்னென்னமோ பண்ணாங்க, போராட்டம் பண்ணானுங்க, அதை பண்ணானுங்க. என்ன பிரயோஜனம்? ஜஸ்டிஸ் வாங்கிட்டுமா? நிறைய பேருக்கு இந்த கேஸே மறந்துருக்கு. இப்ப நான் யாரை பத்தி பேசுறேன்னு கூட தெரிஞ்சிருக்காது. அதை பத்தி நான் ஓப்பனா வெளியே சொல்லவும் முடியாது, இந்த ஸ்கூலு, இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை பத்தி பேசிதான் நான் ஒரு கேஸ் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். ஆனா அந்த ஸ்கூல் சீரியல் செட் எல்லாம் தொங்கிட்டு நல்லா ஜெயதோரியா ஸ்கூல் நடந்துகிட்டு தான் இருக்கு. தப்பா நினைக்காதீங்க, என்னடா அவன் நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பாசிட்டிவா பேசுறதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே வரலையே, அதான் நீங்க பிரச்சனை. ரேப்ப நம்ம இவ்வளவு பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா ரேப் பண்ணவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவாவது இப்படி உட்கார்ந்து பேசி இருக்கோமா? இல்ல. அப்புறம் எப்படி பாசிட்டிவா பேசுறது?